Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எல்லோரும் வந்து நல்லா படிங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன புக்கு வந்து படிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அப்ரோச் எப்படி வந்து அப்ரோச் பண்ணால் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 100 கொஷின் 90 நிமிஷம், ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 25, ரீசனிங் வந்து 30, சயின்ஸ் வந்து 25, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20, மொத்தம் வந்து 100 கொஷின். இதில் எது வந்து அதிகமான கொஷின்ஸ் வருதோ அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கு, மேக்ஸு, சயின்ஸு, இதுதான் வந்து ஒரு 80% ஆஃப் சிலபஸ் வந்து இதை தான் கவர் பண்ணுது. அதனால் இதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கணும், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது 1/3 மார்க், ஓகேவா? அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து தேவைப்படுது அப்படின்னா ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகேவா? அது வந்து தேவைப்பட்டால் வந்து அவங்க நடத்திப்பாங்க. அதுக்கான உரிமை வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு தான் இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் கான்செப்ட் வந்து அதுலேருந்து ரிப்பீட் ஆகுது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா போதும். அதே மாதிரி ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போதும். அதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வருது, ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவல், அதாவது என்சிஆர்டி புக்கு 6 to 10th வந்து படிக்கணும். அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10thலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும். அதனால் மேக்ஸிமம் முக்கியத்துவம் கொடுக்கறது எதில் அப்படின்னா 9th 10th கொடுங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இதுக்கு வந்து 20 கொஷின் தான் வருது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து 4 ஆப்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷனை வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுவே போதும். ஏன்னா 20 கொஷினுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரு சில சப்ஜெக்ட், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வரும். அதனால் நீங்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம், ஓகேவா? மெயினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஷினில் 5 to 6 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரதுனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 23, 24லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ல் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து என்ன புக் படிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமாக இருக்காங்க அப்படின்னா 6 to 10th என்சிஆர்டி, அப்படி இல்லைனா தமிழ்நாடு சமச்சீர் கல்வி மேக்ஸ் புக்கு, அது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் கொஷின் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ்டில் இருக்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்கு இல்லாட்டி தமிழ்நாடு சமச்சீர் கல்வி மேக்ஸ் புக்கு வந்து படிங்க. அப்படின்னா தான் வந்து கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற முடிய மாதிரி இருக்கும். அதனால் கான்செப்ட் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்காக வந்து நீங்கள் கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா ராகேஷ் யாதவ் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் அந்த புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள், அப்படி இல்லைனா ஒய்சிடி பப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்குக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா நியூ மார்க் வந்து அடித்து பாருங்கள், ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் பை ககன் பிரதாப் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2024 நடந்த எல்லா எக்ஸாமுக்கும் பெஸ்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டி 2022 நடந்த ஒரு சில டாப் 30 கொஷின்ஸ் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்து அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு படிச்சுக்குவாங்க. இதே வந்து தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10th தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து தமிழ் மீடியத்தில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. அதனால் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா என்டிபிசி குரூப் டி கொஷின்ஸ் வந்து
நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து சில செட்டு தான் வந்து தமிழில் இருக்குது, மீதி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. யூடியூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வந்து தமிழில் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு குட் எஃபர்ட் அந்த சேனலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தமிழில் வந்து என்சிஆர்டி மேக்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ரீசனிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கில் ஒய்சிடி பப்ளிகேஷனு, அதே மாதிரி மார்க்குக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு. யூடியூப் சேனலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பல்ராம் சார் ரீசனிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் தான் இருக்கும். அவங்க வந்து எல்லா செட்டுக்கும் வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் மெட்டீரியலு, ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கு இருக்குது. ஒரு சில செட்டு மட்டும்தான் வந்து தமிழில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சில செட்டு தான் வந்து தமிழில் இருக்கும், மீதி எல்லா செட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே வந்து ரீசனிங்க்கு வந்துன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது யூடியூப் சேனலில். அதில் வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் வந்து நல்லா கற்றுக்கோங்க. சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 என்சிஆர்டி சயின்ஸ் படிச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து டேரெக்டாக வந்து கொஷின் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மற்ற ஜிகேவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th என்சிஆர்டி புக்கு வந்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சமச்சீர் கல்வி வந்து படிச்சுக்கோங்க. அப்படி அது உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லூசன்ட் ஆர் அரிஹண்ட் ஏதாவது ஒரு புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லூசன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்சிஆர்டி பேஸில் லூசன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து குரூப் டிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வராது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இதே வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து 20 கொஷின் பக்கம் வரும். அதனால் வந்து அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள் ஆர் ஒய்சிடி பப்ளிகேஷன் தான். யூடியூப் சேனல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பர்மார் எஸ்எஸ்சிலேருந்து மைண்ட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மைண்ட் மேப்பை வந்து நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே அதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் சோர்ஸஸாக வந்து அதை கண்டிப்பாக படிச்சுட்டு போய் ஆகணும். ஓகேவா? அதனால் அந்த மைண்ட் மேப் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க. இதே தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் 6th to 12th தமிழ்நாடு சமச்சீர் கல்வி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு சில பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் அப்ரோச். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி ஜேஇ ஆர்பிஎஃப்எஸ்ஐ டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3 எல்லா எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்த கொஷின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2021-22, ஆர்ஆர்பி குரூப் டி 2022 அதுலேருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கான்செப்ட் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிருந்தது. அதனால் நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் மோஸ்ட்லி ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னாவே கொஷின் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஓல்டு கொஷின் மட்டுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருந்தா கூட 85% வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரே கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 20 to 30 கொஷினுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரே கொஷின் ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு கொஷின் மட்டும் பார்த்துட்டு மீதி அதே கான்செப்டில் வர எல்லா சமயம் வந்து நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து உங்களால் முடிக்க முடியும். இல்லாட்டி வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே ஜூனில் வந்து இருக்கலாம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 3 months to 4 months வந்து நமக்கு டைம் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செட் எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி 15 செட்டு இருக்குது, அதை பாருங்கள். அடுத்தது ஆர்பிஎஃப்எஸ்ஐ 15 செட்டு, ஆர்ஆர்பி ஜேஇ வந்து 9 செட். இந்த மூணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார் மேக்ஸ் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் வந்து சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறதுனால
நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பை பல்ராம் சார் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்பிஎஃப்எஸ்ஐ, ஆர்ஆர்பி ஜேஇ இந்த 3 எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செட்டுக்கும் வந்து ரீசனிங் வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிமைனிங் எக்ஸாமுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து 4 செட்டு, டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து 23 செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி வந்து 99 செட்டு இருக்குது. 99 செட்டு வந்து டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி வந்து 133 செட்டு வந்து சிபிடி 1, சிபிடி 2 வந்து 15 செட்டு இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்தளவு ஃபுல் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா 2024 நடந்த எல்லா எக்ஸாம் செட்டும் பார்த்துட்டு பினாக்கிள் 90 டேஸ் புக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் ஜிகே எல்லாத்துக்கும் வாங்கி அதை வந்து நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24 எஸ்எஸ்சி எக்ஸாம் ஜிகே கம்பைலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் பாருங்கள். என்டிபிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து அந்த 2024 எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா 2 எக்ஸாமும் நடத்துகிறது டிசிஎஸ் அப்படின்றதுனால கொஷின்ஸ் வந்து மிக்சிங்காக தான் வரும். ரயில்வே எக்ஸாம் நடத்துகிறது எஸ்எஸ்சிக்கு வரும், எஸ்எஸ்சியில் நடத்துகிறது ரயில்வே எக்ஸாமுக்கு வரும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் கூட ரயில்வே எக்ஸாமில் வந்த நிறைய கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிருந்தது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மும் பார்க்கும்போதும் அதில் வந்து ஒரு கான்செப்டில் ஒரு சம்மை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பர்பஸுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு 100 மீட்ரு வந்து 2 நிமிஷத்தில் கீழே போடாமல் ஒரே சான்ஸில் வந்து போகணும். ஓகேவா? இதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 20 கிலோ வந்து வெயிட்டை எடுத்துகிட்டு 100 மீட்ரு 2 நிமிஷத்தில் வந்து ஒரே சான்ஸில் வந்து போகணும். ஓகேவா? அடுத்து மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்டில் வந்து ரன் பண்ணணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டரை வந்து 5 நிமிஷம் 40 செகண்டில் வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? சிபிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 3 டைம்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அனுப்புவாங்க. அடுத்து ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2694 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம எலிஜிபிளாக இருக்கிறோமா இல்லையான்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டோட ஜாப் நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜாப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக உங்களால் வின் பண்ண முடியும். இதில் எது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து டவுட் வந்து கேளுங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.